இந்தியாவின் ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ். தர்மேந்திர பிரதான் யாதவை நான் போன வருஷம் டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களையும் மன்சுக் மாண்டவியா அவர்களையும் இருவரையும் தொடர்ந்து 2-3 முறை சந்தித்தேன். மன்சுக் மாண்டவியா அவர்களை ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை சந்தித்திருப்பேன். தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை 2-3 முறை சந்தித்தேன். சந்தித்து நீட்டுக்கு விலக்கு என்கின்ற வகையில் அவரிடத்தில் கோரிக்கை வைக்கிற போது அவர் சொன்னது ஒன்று முடியும் இல்லை முடியல இது சொல்லணும். ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கான எதிர்ப்பு ஒடிசாவிலும் இருக்கிறது. நான் சார்ந்திருக்கிற மாநிலத்தில் இதைவிட கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்கின்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னவர். அவர் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் அநாகரிகமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அநாகரிகமானவர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, சூப்பர் முதல்வர் அவருடைய பேச்சை கொண்டு கேட்டுக்கொண்டு அவருடைய வழி நடக்கிறார்கள் என்கிறார். உண்மையிலேயே அவர் தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு நல்ல வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். சூப்பர் முதல்வர் என்று அவர் வேறு மாதிரியாக இந்த அதாவது ஒரு நேரடியா புகழ்வது என்பது ஒன்று, வஞ்சக புகழ்ச்சி என்பது ஒன்று. அவர் வஞ்சக புகழ்ச்சி என்று என்கின்ற நிலையில் தான் சூப்பர் முதல்வர் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவர் சூப்பர் முதல்வர் தான் இன்றைக்கு இந்தியர்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 2 விஷயத்தை மட்டும் உதாரணத்துக்கு சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2024 ஏப்ரல் மேல தேர்தல் நடந்தப்ப பாராளுமன்றத்தில் நாம் பெற்ற வெற்றிகள் 40க்கு 40 ஜெயிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39, புதுவை உள்பட 40க்கு 40 ஜெயிச்சிருக்கிறோம். இந்த 40க்கு 40 ஜெயிச்சப்ப யார் யாருக்கு எத்தனை தொகுதிகளில் கூடுதலா வாக்குகள் கிடைத்தது என்றால், திமுகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 234ல 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் எதிர்த்து நின்ற எதிர்கட்சிகள் யார் யாருக்கு எவ்வளவு இடங்களில் கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது? அதிமுகவுக்கு 8, பாமகவுக்கு 3, தேமுதிகவுக்கு 2, பாஜக 0. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்லயும் நம்ம மதுரை அந்த அவருடைய அருப்புக்கோட்டை தொகுதியிலே 2 இடத்துல கூடுதல் வாக்கு கிடைத்திருக்கிறது. பாமகவை பொறுத்தவரை பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி அந்த மாதிரி அந்த சர்க்கிள்ல ஒரு 3 தொகுதியில கூடுதலா கிடைச்சிருக்கு. மீதி 8ல ஏடிஎம்கே, 221ல டிஎம்கே. இது போன வருஷம் தேர்தல் நடந்தப்ப. இப்ப அந்த ஒரு இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸ்ங்கிற ஒரு நிறுவனமும் கருத்து கணக்கெடுப்பு நடத்துறாங்க. என்னன்னா, போன எலெக்ஷன்ல இந்தியா முழுக்க இந்த மாதிரியான நிலை இருக்கிறது. ஒரு வருஷம் கழிச்சு யாருக்கு ஏறி இருக்கு, யாருக்கு இறங்கி இருக்கு, கூடி இருக்கு, குறைஞ்சிருக்கு, இதை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்ப அவங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அவங்க வச்ச தலைப்பு மூட் ஆஃப் தி நேஷன். மூட் ஆஃப் தி நேஷன் கணக்கெடுப்பு நடத்துறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப திமுகவுக்கு இருந்த ஆதரவு நிலை 47% ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லா கட்சியும் சொல்லுது இல்ல, இந்த ஆட்சிக்கு ஆதரவு குறைந்து வருகிறது, எதிர்ப்பு கூடி வருகிறதுன்னு ஆளாளுக்கு கூடி கூடி பேசுறாங்கல்ல. அப்ப அந்த கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு சதவீதம் ஆதரவு இருந்ததுன்றாங்க? 47% போன வருஷம். இந்த சதவீதம் இப்ப என்ன இருந்து வந்திருக்கணும்? இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு 1/2% குறைஞ்சிருக்கணும், 1% குறைஞ்சிருக்கணும். ஆனா என்ன நிலைமை? 52% உயர்ந்திருக்கிறது, 5% கூடி இருக்கிறது. அப்ப அவர் சூப்பர் முதல்வர் தானே. ஒரு வருஷம் கழிச்சு 47 52 ஆயிருக்குன்னா ஒரு சூப்பர் முதல்வர் தானே. அதே மாதிரி அதே அமைப்பு இன்னொரு கருத்து கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. என்ன கருத்து கணக்கெடுப்பு? மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட். இந்த தலைப்புல ஒரு கருத்து கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்புல முதலமைச்சருக்கு அவருடைய சொந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது, அந்த அமைப்பை கருத்து கணக்கெடுப்பு நடத்தி போன வருஷம் பிப்ரவரியில நம்முடைய முதல்வருக்கு இருந்த செல்வாக்கு 36%. போன வருஷம் பிப்ரவரியில நம்முடைய முதல்வருக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு 36%. இந்த வருஷம் பிப்ரவரியில அவங்க கணக்கெடுக்கும் போது அவருக்கு இருக்கிற செல்வாக்கு 57%, 21% கூடி இருக்கிறது. அப்ப ஒரு சூப்பர் முதல்வர் தானே. இவர் இது வஞ்சக புகழ்ச்சின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்லி இருந்தாலும் இது உண்மையை அவர் மனதார ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றே கருத வேண்டும்.